குரு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இப்பொழுது தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை பற்றி கேட்ட வரத்தை உடனே கொடுக்கும் ஒரு பலரும் அறியாத ஒரு கோயிலை பற்றி சொல்ல போகின்றேன். இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே உங்களுக்கே தெரியும், இப்ப அவரை மாதிரி அவருக்கான பக்தர்கள் நாளுக்கு நாள் அப்படியே அதிகரிச்சுட்டே போறாங்க. ஆனா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அடியார்கள் ரொம்ப நாளா முருகரை வழிபாடு செய்யறோம். ஆனா இன்னைக்கு பல பல புது பக்தர்களும் முருகன் மீது நம்பிக்கை கொண்டு அன்பு கொண்டு வருகிறார்கள். இது ரொம்பவே நல்ல விதமான வளர்ச்சி. முருகன் அப்படின்ட்ட உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது திருச்செந்தூர், பழனி, அதுக்கப்புறம் அறுபடை வீடு, விராலிமலை, நிறைய முருகருக்கு கந்த கோட்டம் இருக்கு, திருப்போரூர் இருக்கு, சிறுவாபுரி இருக்கு. இப்படி நிறைய முருகருடைய கோயில்களை சொல்லிண்டே போகலாம். மருதமலை இதெல்லாம். இப்ப நான் சொல்ல போற கோயில் ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் தெரியணும். ஆனா இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதனால இத பத்தி அடியேன் ஒரு இடத்துல பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய சொந்தம் தான். அவங்க மகளுக்கு திருமணம் ஆகி 4 ஆண்டுகளாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுதான், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குழந்தை வரும் வரும் வரும்னு 4 ஆண்டுகளாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இந்த முருகனை பற்றி சொல்ல, என்ன சொன்னாலும் அவங்க நம்பிக்கையோடு பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நாள் ரொம்ப நல்லவர்கள் அந்த தம்பதியினர். அதனால அவங்க குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும்ன்றது தெரியும். ஆனா அதுக்கான நேரம் அப்படின்றது கடவுள் தானே. சில சமயம் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் மருத்துவம் பண்ணலாம். ஆனா ஒரு உயிர் அப்படின்றது கடவுள் கொடுத்தாதான் முடியும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ நவீனமான மருத்துவம் பண்ணாலும் மருத்துவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சிறப்பா பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த உயிர் உடலோடு உறவாடி அந்த ஆரோக்கியமான குழந்தையா நம்ம கைக்கு வரணும் அப்படின்றது கடவுள் ஒருவருடைய அனுகிரகத்தால மட்டும்தான் முடியும். அதனால அந்த குழந்தை புத்திர பேரிற்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னுடைய அந்த தெரிந்தவர்களுக்கு இந்த திருக்கோயிலை பற்றி தெரிய வந்தது. இந்த திருக்கோயிலுக்கு போனாங்க. இது என்ன கோயில்? அது என்னப்பா அப்படி ஒரு கோயில்? திருச்செந்தூர், பழனி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆலயம் நிறைய பேருக்கு பரப்புங்கள். கொளஞ்சியப்பர் ஆலயம். இந்த கொளஞ்சியப்பர் ஆலயம் அப்படின்றது முருகப்பெருமானுடைய திருக்கோயில். அழகன் முருகன் இல்லையா? முருகன்னாலே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியா இருப்பார். இப்படி ஒரு அதி அற்புதமான வடிவம் வேற எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். நின்ற கோலத்தில் இருப்பார், மயில் மீது நிற்பார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருங்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த இடத்துல லிங்க திருமேனி மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்படி சுயம்பு மூர்த்தியாக, தான் தோன்றிய மூர்த்தியாக, ஜோதி வடிவமா இந்த இடத்துல இருக்கார். சரிப்பா, இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம். விருத்தகிரீஸ்வரர் தெரியும். அங்கே அவர் சுந்தரரை ஆட்கொண்டு சிவபெருமான் செய்த திருவிளையாடல் தெரியும். திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்ட, அந்த விருத்தாச்சலத்துக்கு கிட்ட இருக்கிறது தான் அருள்மிகு மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் ஆலயம். தயவு செய்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தா, முருகன் மீது அபிமானம் உள்ளவர்கள் கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வர வேண்டிய தலம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க, இந்த வரன் அமையணும், ஏதோ ஒண்ணு வருது, தள்ளி போயிடுது. இந்த வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஜாதகத்துல எல்லாம் கேட்டா அந்த 2 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிரும்ன்றாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அந்த விஷயம் இங்க எதிர்க்க இருக்கு, வாய்க்கிட்ட இருக்கு, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தடங்கள் இருக்கக்கூடியது, நடக்காதது எல்லாம் மாற்றி காட்டி அருளும் கந்தவேள் இருக்கும் இடம்தான் பாத்தீங்கன்னா கொளஞ்சியப்பர் ஆலயம். சரி, இந்த ஆலயத்துக்கு போய் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுவிதமான பிரார்த்தனை. முருகனே வேல் தாங்கி இருக்க மாட்டார், சுயம்புவா இருப்பார் சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா பிராது கட்டுறது அப்படின்ற ஒரு முறை ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஒரு லெட்டர் எழுதுறோம் சுவாமிக்கு. பிராதுனா ஒரு லெட்டர், ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். ஆங்கிலத்துல சொன்னா ரிக்வசேஷன் லெட்டர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லீவ் லெட்டர் தானே சின்ன வயசுல. இப்ப பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு லெட்டர் எழுதும். கடிதம் எழுதுறதே ரொம்ப அழகான ஒரு பழக்கம் இல்லையா? இன்னைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய டீச்சர்ஸ், உங்க அம்மா அப்பா எழுதின கடிதம், இல்ல திருமணமான புதுசுல கணவன் மனைவி எல்லாம் எழுதின்ற அன்பான அந்த பரிமாணங்கள், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற கடிதங்கள்லாம் யாராவது வச்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இன்னைக்கு அந்த கடிதம் எழுதும் முறையே கிடையாது. அந்த கடிதம் வரணும், அதுக்காக காத்துட்டு இருப்போம், அதை படிப்போம்.
ஒரு தடவை படிக்க மாட்டோம். ரொம்ப தூரமா இருக்கிற கணவனோ மனைவியோ இருந்தா அதை 2, 3 தடவை படிப்போம். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் நமக்கு அந்த அன்பாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் புலனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்ல உடனே உடனே சுட சுட பேசிடலாம். யார்கிட்ட வேணாலும் எந்த விஷயத்தையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும். ஆனா அது ஒரு சுகமான ஒரு அனுபவமா இருக்கும். அது இந்த தலைமுறைக்கு இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒருத்தருக்கு லெட்டர் எழுத போறோம். அது யார்? நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு லெட்டர். எப்படி கடிதம் ஆரம்பிக்கணும் தெரியுமா? மணவாளநல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்ப முருகப்பெருமான் அவர்களுக்கு அப்படின்னு முருகனை வணங்கி அவர்களுக்குன்னு அந்த கொளஞ்சியப்ப முருகன் பேரை முதல்ல போட்டு அவர்களுக்கு நான் எந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்றத சொல்லி என்ன விண்ணப்பமோ எழுதி அந்த முருகனுடைய சன்னதியில இருக்கக்கூடிய அர்ச்சகர் கிட்ட அதை கொடுக்கணும். அந்த அர்ச்சகரும் நம்முடைய விண்ணப்பத்தை வாங்கி முருகப்பெருமானுடைய திருப்பாதத்தில் வைத்து அதுலயே கொஞ்சம் விபூதியும் போட்டு கொடுப்பாங்க. அந்த விபூதியை அப்படியே வாங்கி நெத்தியில பயபக்தியோட ஒரு பக்தியா அழகா அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு அந்த லெட்டரை அதே கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சேர்த்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது 90 நாட்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். 1ஓ 2ஓ விதிவிலக்கு இருக்கும். அது எதனாலனா ஒரு சில நம்முடைய கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா? ஆனா அதை முடிந்த அளவு மாற்றக்கூடிய ஒரு சக்தியும் பலனும் கண்கூடாக பார்த்தேன். பல பல மருத்துவர்களும் சொன்ன ஒரு விஷயம் பிரச்சனை இல்லை இல்லைன்றது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த 90வது நாளுக்குள்ள அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குதுன்ற ஸ்கேன் வரை போனதை பார்க்கும் பொழுது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. முருகன் நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய பேச்சுக்களை எங்கேயோ கேட்டுட்டுதான் இருக்காரு. நம்மள சுத்திதான் இருக்காரு. பாடல்ல வரும் இல்லையா? ராஜாஜி அவர்கள் சொன்ன பாடல திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர்கள் மட்டுமே காண்பார். எனக்குள்ள இல்ல என்னை சுத்திதான் சுவாமி இருக்கார். ஆனா ஏதோ ஒரு திரை எனக்கு மறைக்குதே. கூப்பிட்டா நான் அழுதா சில சமயம் அதுக்கான பதில் கிடைக்குது. ஒரு சில சமயம் நடக்கிறது இல்லதான் எப்பவோ. ஆனா அதற்கான காரண காரியங்களும் நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும். அதனால என்ன வேண்டுதலும் கவலையே வேண்டாம். ஒரு முறை எந்த அளவு திருச்செந்தூர் பழனி எல்லாம் போறோமோ அது மாதிரி அற்புதமான தான் தோன்றிய திருமேனியாக இருக்கும் கொளஞ்சியப்பர் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வர வேண்டும் என்பது அடியேனுடைய விண்ணப்பம். நிறைய பேருக்கு அங்க போனீங்கன்னா அவங்கவுங்க முருகனுக்கு லெட்டர் எழுதுற அந்த அழகா பார்க்கலாம். அவங்கவுங்க புலவர்கள் மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 90 நாட்களுக்குள்ள நம்ம நினைச்ச அந்த விண்ணப்பம் அது நிறைவேறி விட்டது என்றால் அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டுல இருந்து அந்த கோயிலுக்குள்ள எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுன்னு பாக்கணுமா? 1 கிலோமீட்டருக்கு 10 பைசாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ₹1 டாக்டர்லாம் அன்னைக்கு சொல்லிருக்காங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் ₹1 டாக்டர் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு ₹5 டாக்டர் இருந்தார். இப்ப அவரும் இல்ல. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு 10 பைசா, சமயபுரத்து மாரியம்மனுக்கு ₹1 காயின், திருப்பதி ஏழுமலையானுக்கு ₹1 காயின், இவ்வளவுதான் நம்ம வேண்டுதல். எதனாலனா அந்த ஒரு விஷயத்த பாவமா நம்ம பண்றோம். நமக்கான அடையாளம் தான். நம்ம சொன்னாலே கேட்க போறாங்க. ஆனா நமக்கு அதுக்கான ஒரு அடையாளம்ன்றதுனாலதான் அந்த பணத்தை முடிஞ்சு வைக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு. ஆனா அவர்களுடைய தொகை ஏறவே இல்லை. உங்க வீடு உதாரணம் உங்க வீட்டுல இருந்து அந்த முருகனுடைய கோயில் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டருக்கு முருகன் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு தெரியுமா? 10 பைசா. இன்னைக்கு அது 10 பைசான்றது நம்ம வழக்குல இல்ல. முன்னாடி எல்லாம் அந்த 10 பைசா காயின் பார்த்திருப்போம். இன்னைக்கு அது கிடையே கூட கிடையாது. ஆனா 10 பைசா 1 கிலோமீட்டருக்குன்ற மாதிரி கணக்கு போட்டு அத முருகப்பெருமான் கிட்ட காணிக்கையா செலுத்தணும். இப்படி ஒரு எளிமை. இது கூட எதனால வச்சிருக்க கூடும் என்றால் நிறைய முறை சுவாமி கிட்ட வேண்டுதலுக்காக போயிடுவோம். ஆனா நிறைவேற்றி வைத்த பிறகு அந்த நன்றி சொல்ல நேரம் இல்லாம விட்டுருப்போம். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என்பதால் வந்திருக்கலாம். ஆனாலும் கொளஞ்சியப்பர் சில இடத்தில் இருக்கக்கூடிய சில மூர்த்தங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அளப்பரிய சக்தி இருக்கும். ஏதாவது விடாத தீராத பிணியா, உடல் உபாதையா, எது பண்ணாலும் சரியாகலையா, ஏதோ நேரம் இப்படி இருக்குன்றீங்களா, பயமா இருக்கா, தீவினையா, எதுனாலும் ஒரு தடவை நம்பிக்கையோடு விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் அருள் பாலிக்கும் கலியுகத்தில் அப்படியே கேட்ட வரத்தை கொடுக்கும் கொளஞ்சியப்பர் ஆலயத்திற்கு வாருங்கள். அங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் முருகப்பெருமானை தரிசித்து என்ன வேணுமோ லெட்டர் எழுதுங்க.
அந்த லெட்டர் எழுதுனீங்கன்னா ஒரு அம்மாவா, அப்பாவா அந்த முருகனை நினைச்சு, முருகா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க. இல்ல அம்மானே எழுத ஆரம்பிங்க. அப்பா அப்படின்னு எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் செவிசாய்த்து, எதை தர வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக அருள்வான். அந்த நம்பிக்கை. இப்ப தரவே கூடாது. அதனால உபாதைன்னா நமக்கு சுவாமி தரமாட்டார். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வரவேண்டியத தடுக்குது. உதாரணத்துக்கு கிரகங்களால ஏதோ ஒரு பிரச்சனை. அல்லது யாரோ செய்த ஒரு தேவையில்லாத தீவினைகளால ஏதோ பிரச்சனை. அல்லது என்னுடைய வேற ஏதோ ஒரு விஷயமே எனக்கு அது பாதகமா இருக்கு. இல்ல முன்னாடி நான் அறியாமல் செய்த ஒரு விஷயம் என்னை இந்த காரியம் நிறைவேறுவதிலிருந்து தடுத்து விடுகின்றது. இப்படி எது வேணாலும் இருக்கட்டும். இது மாதிரி அது தரக்கூடாதுன்ற விஷயம் அல்லாமல் வேறு சில விஷயங்களால் தடைப்படும் காரியம் என்றால் கொளஞ்சியப்பரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். எப்பேற்பட்ட தீவினையும் வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் மட்டுமா அவனுடைய அருளப்படி இருக்கும். இங்கே வாருங்கள், கொளஞ்சி அப்பர் ஆலயம்னு போட்டீங்கன்னா போகும் வழி எல்லாமே இருக்கு. தயவு செய்து ஒரு தடவை வாருங்கள். ஏதாவது தீராத வேண்டுதல்கள் இருந்தால் இங்கு வந்து நம்பிக்கையோடு பிராது கட்டுங்கள். சர்வ நிச்சயமாக அது உங்களுக்கு வரவேண்டிய விஷயம் என்றால் முருகப்பெருமான் கொடுத்தே தீருவான். இது சத்தியம். அதனால நம்பிக்கையா நீங்க முருகனிடம் சரணாகதி அடைந்து வாருங்கள். என்ன வேண்டுதலோ அவனுடைய அருளால் பரிபூரணமாக பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.